இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். அது மட்டும் போதுமா? உனக்கு? எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம். ஏண்டா ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு வந்தேன், சரி அதுக்காக கடையில் இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமையுமா கேட்ப? இத்தனையும் சாப்பிட்டா உனக்கு போர் அடிச்சிடும்டா. உங்க அம்மாவுக்கு வேற நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு வந்த விஷயமே தெரியாது. அப்புறம் நீ நல்லா மாட்டிக்க போற. அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன், எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொன்ன எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. நான் வாங்கி கொடுக்கறேன்டா, ஆனா உன்னால சாப்பிட முடியுமா? வயித்துல அவ்வளோ இடம் இருக்கா உனக்கு? அங்கிள், நான் கேமல் மாதிரி சாப்பிட்டு எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுப்பேன். டேய், என்னடா நீ ஏதோ புதுசு புதுசா பேசிட்டு இருக்க? ஏண்டா கேமல் எப்படி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடும்? அது வயிறா இல்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜாடா? என்னமோ நீ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. அங்கிள், அவன் சொன்னா சொல்லிட்டு போறான். நீங்க எங்க ரெண்டு பேருக்குமே வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க, அது போதும். புள்ள நான் இப்படி இருக்கணும்டா. எப்படி அளவுக்கு அதிகமா ஆசைப்படாம அளவா கேக்குதுப்பா. நீங்க சும்மா இருங்க அங்கிள். அக்கா, நீ தானே ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்ன, இப்ப நீயும் என் கூட சாப்பிட போறியா? டேய், நான் உனக்காக தாண்டா சாப்பிடுறேன். நீ என்னை விட்டு சாப்பிட்டா உனக்கு தாண்டா வயிறு வலிக்கும். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானும் சாப்பிட்றேன்னு சொன்னேன். நீ தான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டல, அப்படி எதுக்கு ஒண்ணே ஒண்ணு? ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய சாப்பிடலாம். வேணாம் ஆதித்யா, நிறைய சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும். அப்புறம் அம்மா கிட்ட நம்ம மாட்டிப்போம். ஒன்னே ஒண்ணு போதும் அங்கிள். அப்ப நீயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நானும் அம்மா கிட்ட சொல்லுவேன். சொல்லு, நானும் சொல்றேன். சரி, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸா இல்லலாம். பாட்டி, ஆதி எங்க? மித்ரா ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப பார்த்தா வீட்டுல வந்து நிக்கிறா. ஆதி வேற குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு போயிருக்கான். இந்த விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாளே. இப்ப என்ன பண்றது? சரி விடு, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். உங்ககிட்ட தான் கேக்குறேன். பதில் சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆதி எங்கன்னு கேட்டேன். மித்ரா, அது நீ கேட்டப்போ நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன். ஆதி தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆதி ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காரா? நான் அப்ப போலான்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னாரு. எந்த ஹாஸ்பிடல் போயிருக்காரு? கூட யார் போயிருக்காங்க? எந்த ஆஸ்பத்திரின்னு எனக்கு தெரியாது மித்ரா. ஆனா அந்த தவக்கலை தான் ஆதி கூட போயிருக்கான். அவங்கிட்ட நீ கேட்டா தகவல் சொல்லுவான். ஐயோ, மித்ரா அதுக்கு இப்ப கால் பண்றா? இந்த டைம்ல மீட்டிங்ல தானே இருக்கணும். ஐயோ, இவங்க எதுக்கு இப்ப போன் பண்றாங்க? அதை தாண்டா இப்ப நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக மித்ரா மேடம் உங்களுக்கு போன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க போன் அட்டன் பண்ணீங்கன்னா வசமா மாட்டிப்போம். அதனால தயவு செஞ்சு போன் அட்டன் பண்ணாதீங்க. அவங்களா போன் பண்ணி பார்த்துட்டு நீங்க எடுக்கலன்னதும் நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சுப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னாச்சு? ஆனா கால் பண்ணா ஆதி அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஷோ, இப்ப ஆதிக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹாஸ்பிடலுக்கு வேற போயிருக்காங்க. ஆதி வேற போனே எடுக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலனா. போன் எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன இருக்கும்? இப்ப எதுக்கு மித்ரா டென்ஷன் ஆகுற? ஒண்ணு ஆதி டாக்டர் செக்கப்ல இருக்கலாம், அதனால ஹாஸ்பிட்டல்ல போனை அட்டென்ட் பண்ணாம கூட இருக்கலாம். தவக்கல ஆதி கூட தானே இருக்கா. நீ டென்ஷனே ஆகாத. ஆதி வில் பி ஓகே. நாம மீட்டிங் முடிச்சுட்டு ஆதியை பார்க்கலாம். எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாம நாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்பவே டைம் ஆச்சு மித்ரா, கிளம்பலாம் வா. சரிண்ணா, ஓகே வா போலாம். முதல்ல நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சாரி கேட்கணும். எதுக்கு அங்கிள் நீங்க ஏன் சாரி கேட்கணும்? நான் உங்க ரெண்டு பேரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன்.
உங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள். அதான் இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டீங்களே, ரெண்டுக்கும் சரியாயிடுச்சு. நீங்க அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். நீ இப்ப எப்படி சொன்னாலும் நீங்க 2 பேரும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கிள், நாங்க ஃபீல் பண்ணதை விட அம்மா நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சாரி கேட்க வேண்டியது அம்மா கிட்ட தானே. நீங்க எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்னனாலதான் நாங்களும் உங்களை அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிட வேண்டாம். வேற எப்படி கூப்பிடுறது அங்கிள்? சொல்றேன். நாங்க வேணாம், அம்மா உங்களை கூப்பிடுற மாதிரி சார்னு கூப்பிடட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். பப்ளிக்ல முக்கியமா மித்ரா ஆண்டி இருக்கிறப்போ நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிடுங்க. நாம இந்த மாதிரி தனியா இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு தெரியாம மீட் பண்றப்ப நான் சொல்ற மாதிரி கூப்பிடுங்க. இப்படி மாத்தி மாத்தி கூப்பிட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிடுமே. டேய், நீங்க 2 பேரும் என்ன அங்கிள்னு கூப்பிடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. ஆனா வேற வழி இல்லை. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இனிமே நம்ம தனியா இருக்கிறப்போ என்ன நீங்க அப்பான்னு தான் கூப்பிடணும். சரிப்பா. அதான் அக்கா சரின்னு சொல்லிட்டாலப்பா. இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நானும் அப்பான்னு கூப்பிடுறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேனேஜர் கால் பண்ணி பேசினாரு. இப்ப ஏன் கால் பண்றாரு? சொல்லுங்க மேனேஜர். நானும் அண்ணாவும் இப்போ மீட்டிங் போறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. மேடம், ஆதி சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சுதாகர் சார் கூட நீங்க மீட்டிங் போறதா சொன்னீங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? மேடம், நான் இங்க ஆதி சாரை இப்ப பாத்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். அவர் என்னன்னா இங்க பாரதி மேடமோட குழந்தைங்களோட ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு.